ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையான கனவுகளையும் பார்த்தார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எச்சரிக்கையான கனவுகளையும் காணலாம். நான் காணக்கூடிய கனவெல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய கனவாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று கருதிவிடக்கூடாது. சில சமயம் கனவுகள் அல்லாஹ் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விடயங்களை எச்சரிப்பதற்காக அல்லாஹ் சில கனவை காட்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸ், அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், நான் கனவில் கண்டேன். கனவு என்ன தெரியுமா? என்னுடைய இந்த ஊர் மக்காவை விட்டுவிட்டு நான் ஈத்த மரங்கள் நிறைந்த ஒரு பூமிக்கு செல்கிறேன், ஹிஜ்ரத் செல்கிறேன். என்னுடைய சிந்தனை அந்த பூமி யமாமாவாக இருக்குமோ, யமாமாவிலும் ஈச்ச மரங்கள் இருக்கிறது, அல்லது ஹஜர் என்ற இடமாக இருக்குமோ. ஆனால் அந்த கனவுடைய விளக்கம் யஸ்ரிப் என்ற மதீனாவுக்கு நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். இது ஹிஜ்ரத் செல்லுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட கனவு. இரண்டாவது, நான் கனவில் கண்டேன் என்னுடைய வாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளுடைய பெயர் தான் ஸுல்ஃபிகார். என்ன பேரு? ஸுல்ஃபிகார் என்று பேர் இருக்குது. அன்றைக்கு ஸுல்ஃபிகார்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸுல்ஃபிகார் என்று செட்ட போட்டுருவாங்க. ஸுல் எல்லாம் இல்லை, ரால் தான் அது. ரால் வாவ், ஸுல்ஃபிகார். ஸுல்ஃபிகார் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாளுடைய பெயர். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கனவில் நான் இன்னி ஹஸஸ்து ஸைஃபன், என்னுடைய வாளை நான் உசுப்பினேன், அந்த வாளுடைய மேல் பகுதி வெடித்து விழுந்து விட்டது. வாளுடைய மேல் பகுதி துண்டாகி விழுந்து விட்டது. சொன்னாங்க, இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? உஹதிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, உஹதிலே முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை. சொன்னார்கள், திரும்ப அந்த வாளை உசுப்பினேன், உடைந்த வாள் சரியாகிவிட்டது. அதுதான் முஸ்லீம்களுக்கு அதற்கு பிறகு கிடைக்கும் வெற்றி. அடுத்ததாக சொன்னார்கள், நான் மாட்டை கனவில் கண்டேன். வரைது ஃபீஹா ஐவன் பக்கரா, மாட்ட கனவுல கண்டா நலவுதான், நல்லதுதான். மாட்ட கனவுல காண்றது கெடுதி அல்ல. வாள் உடைவதை போல கண்டால் தான் ஒரு கெடுதி வரப்போகுது. சொன்னார்கள், மாட்டை கண்டேன் என்று சொல்லிவிட்டு, வல்லாஹி கைர், மாடு என்பது கனவில் வந்தால் அது நல்லதுதான் சொன்னார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை முடித்தார்கள். அப்ப நபி அவங்க இந்த கனவை பார்க்கிறாங்க, சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒரு எச்சரிக்கை பின்னால வரப்போகுது என்பதை அல்லாஹ் கனவில் காட்டலாம். இது ஒரு ரிவாயத். இரண்டாவது ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், எதிர்காலத்தில் முர்த்தத்துகள் உருவாகுவார்கள். முர்த்தத் என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் சிலர் என்ன செய்வாங்க? மதம் மாறுவார்கள். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டார்கள். இதையும் நபி அவங்க எதில கண்டாங்க? என்ன, முர்த்தத் எல்லா காலமும் இருக்கும். நாங்க கவலைப்படலாம், பேசலாம். இஸ்லாத்துடைய விரோதிகள் உலக முடிவு வரை இருக்கு. நபி அவங்க சொன்னார்கள், பைனா அன நாயிம், நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவில் கண்டேன் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை எனக்கு தெரியும். எனக்கு மத்தியில் இருந்து ஒரு மனிதர் வெளியாகிறார். நான் சொன்னேன், இங்க வா. அவரை கூப்பிட்டேன், இங்க வா. அவர் கேட்டார், எங்க வர? நரகத்தின் பக்கம். நபி அவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன கனவுடைய விளக்கம் இது? நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இவர்கள் தான் முர்த்தத் ஆகக்கூடியவர்கள். முர்த்தத் ஆகக்கூடியவர்களை
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் கண்டார்கள். இது 4வது வகையான கனவு. எச்சரிக்கையான சில விடயங்களை அல்லாஹ் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காட்டினான், எங்களுக்கும் அல்லாஹ் காட்டுவான். நாங்க பார்ப்போம், சில நேரம் பயங்கரமாக இருக்கும் கனவுகள். அந்த பயங்கரத்துக்குள் ஏதாவது ஒன்று இருக்கும், பயங்கரத்துக்குள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை தேட வேண்டும், வாழ்க்கையில் அதை அடைவோம்.